ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சகி விலாக். நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். 400 கிராம் தக்காளி, 400 கிராம் வெங்காயம், ஒரு கேரட்டு, 5 பீன்ஸு, ஆஃப் லெமனு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கைப்பிடி அளவு பட்டாணி, தேவையான 250 ml எண்ணெய், புதினா மல்லி அளவு ஒரு கைப்பிடி, 200 கிராம் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு, அரிசி 1 கிலோ அரிசி போட்டு செய்ய போகிறோம். 1 கிலோ பிரியாணி. தேவையான பொருள் எல்லாம் பார்த்தாச்சு. 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ சட்டியை அடுப்பில் வச்சுட்டு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எடுத்து வச்ச எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டுக்கிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எடுத்து வச்சிருந்த எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இப்போ கட் பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும், அந்த அளவுக்கு வதங்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு, நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அது நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் இப்போ ஒரு அடுப்பில் உலை காய வச்சு அதில் அரிசி போட்டிருக்கேன். அரிசி போட்டு மூடி வச்சிடலாம். அது ஒரு பபுள்ஸ் மாதிரி வரணும், அப்போதைக்கு வடித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ புதினா மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிடுவோம். எல்லா காயுமே போட்டாச்சு. இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குருவோம். உப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி, வெங்காயம் எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சிருந்த தயிரை சேர்த்துக்கலாம். தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மிளகாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். கரம் மசாலா எடுத்து வச்சிருந்த கரம் மசாலையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஆஃப் லெமன் சேர்த்துக்கலாம். ஆஃப் லெமன் சேர்த்து அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மூடி வச்சு அது கொதித்ததுக்கப்புறம் சாப்பாடு வடித்து அந்த தண்ணியில் போட்டு வடித்து வச்சுருந்தால கொதிக்க வச்சு அதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் திறந்து பார்ப்போம். திறந்து பார்த்தா எந்த அளவுக்கு பிரியாணி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ எடுத்து பார்த்தா எவ்வளோ உதிரியாக சாப்பாடு பொழு பொழுன்னு அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ வெஜிடபிள் பிரியாணி அழகாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட வெஜிடபிள் பிரியாணோ ஒரு பெப்பர் சிக்கன் வச்சு சாப்பிடலாம். பாய்.